ஸ்காட் பாலிடெக்னிக்கின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஒரு மிக மிக முக்கியமான நாள். கல்வி நிலையங்களை பொறுத்தவரையிலே அந்த கல்வி நிலையங்களில் படிப்பது மட்டும் முக்கியமல்ல, படித்து முடித்துவிட்டு மாணவ செல்வங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. முதலாம் ஆண்டிலே அந்த மாணவர்கள் வந்து சேரும்போது கனவுகளோடு கற்பனைகளோடு வந்து சேர்கிறார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் முடித்துவிட்டு செல்லும்போது இந்த தகப்பன்மார்கள் தாய்மார்கள் எல்லாம் சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. எல்லா கல்வி நிலையங்களிலும் எங்களுக்காக நடத்தப்படுகின்ற மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு உண்டென்றால் அதற்கு பேர் ஜூபிலண்ட் டே என்று சொல்வார்கள். ஜூபிலண்ட் என்றால் மகிழ்ச்சியினுடைய நாள். மாணவர்களுக்கு எது மகிழ்ச்சி? வேலை என்று கிடைக்கிறதோ அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இன்று நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த நிகழ்விற்காகத்தான் இங்கே எங்களுடைய டாக்டர் கிளிட்டஸ் பாபு சார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற 231 மாணவர்களிலே அதில் 57 மாணவர்கள் தாங்கள் உயர்கல்வி படிக்கப் போகின்றோம், நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கப் போகின்றோம் என்று எங்களுக்கு எழுத்து வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 174 மாணவர்கள் அவர்கள் பணி நியமன ஆணையை இப்போது பெற இருக்கிறார்கள். பணி நியமன ஆணை என்பது 16 கம்பெனிகளிலிருந்து கிட்டத்தட்ட 409 பணி நியமன ஆணைகளை அவர்கள் இன்று பெற இருக்கிறார்கள். அது எப்படி சார்? 174 பேருக்கு 409 பணி நியமன ஆணைகள் என்று எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு மாணவன் ஒரு வேலையை மட்டுமல்ல, 3 வேலைகள் 4 வேலைகள் என்று சொல்லி வெவ்வேறு கம்பெனிகளிலே அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் இந்த வேலை வாய்ப்பை இந்த கல்லூரி மாணவர்கள், ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மட்டும் எப்படி பெற முடிகிறது என்பதை இந்த உலகிற்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். மாணவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், மாணவர்களை சந்தித்தால் அவர்கள் சொல்வார்கள். பெற்றோர்களையும் சந்தித்திருப்பீர்கள், பெற்றோர்களை சந்தித்தால் அவர்களும் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? முதலாம் ஆண்டிலே அவர்களுக்கு இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கிறதோ, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கான திறன் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. 2ஆம் ஆண்டு வரும்போது வெவ்வேறு துறையை சார்ந்த மாணவர்களுக்கு வெவ்வேறு துறை சார்ந்த திறன் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. அடுத்த ஆண்டு வரும்போது பிளேஸ்மெண்ட் ஃபிட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பிற்கு என்னவெல்லாம் தேவையோ மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பிற்கு என்ன தேவை? ஆங்கில அறிவு சற்று குறைவாக இருந்தால் அந்த ஆங்கில அறிவை முதல்வர் உள்ளிட்ட ஏஓ உள்ளிட்ட ஹெச்ஓடிஸ் உள்ளிட்ட அத்தனை ஆசிரியர்களும் அழகாக அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஆப்டிடியூட் ட்ரைனிங் வேண்டுமா? அதனை அழகாக கொடுத்து விடுகிறார்கள். மாணவர்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலை செய்வதற்கான C லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற காரணத்தால் அவர்கள் உயர்ந்த வேலை வாய்ப்பை இன்று பெற்று செல்கிறார்கள். இந்த விழா ஜூபிலண்ட் டே, மகிழ்ச்சியின் நாள். மகிழ்ச்சியாக பெற்றோர்களும் மாணவ செல்வங்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நியமன ஆணையை எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்காட் குழுமத்தினுடைய நிறுவனர் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து 3 தலைமை ஆசிரியர்கள் இந்த பொறுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர 2 மனித வள மேம்பாட்டுத்துறை ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸை சார்ந்த திரு கோபிநாதன் அவர்களும் திரு அசோக் அவர்களும் கலந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கூற இருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்விற்கு வருகை தந்த பத்திரிகையாளராகிய உங்களுக்கு ஸ்காட் பாலிடெக்னிக்கின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே இந்த கல்வி நிலையத்தை தாங்கி நிற்கிறீர்கள். இதனுடைய சிறப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து கூறுவதன் மூலமாக பல மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்திற்கு வந்து பாலிடெக்னிக் முடித்துவிட்டு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை பெற்று அடுத்த தலைமுறை மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைமுறை மாற்றத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையாக அமர்ந்திருக்கின்ற கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் மணிமாறன் சார் அவர்கள் சார்பாகவும், ஏஓ திரு சித்ரை அவர்கள் சார்பாகவும், துறை தலைவர் அவர்களுடைய சார்பாகவும், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அவர்களுடைய சார்பாகவும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட எந்த அளவிற்கு அவர்கள் திறன் பயிற்சியை மேற்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு சம்பளம் கிடைக்கும். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 16 கம்பெனிஸ் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் 409 ஜாப் ஆர்டர்ஸை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹையஸ்ட் சேலரி ஒரு பாலிடெக்னிக் மாணவனுக்கு என்று பார்த்தால் 40,000 ரூபாய் பெர் மந்த், வருடத்திற்கு 4.8 lakhs பெர் ஆனம் வாங்குகிறார். அது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள். நான் சொன்னேன் உங்களுக்கு அதிக திறன் பயிற்சியை பெற்றவர்கள். அதிலிருந்து சற்று குறைவான திறன் பயிற்சியை பெற்ற மாணவர்கள் ஒரு ஆவரேஜ் சேலரி எவ்வளோ பெறுகிறார்கள் என்று சொன்னால் 21,900 பெர் மந்த், அதாவது 2.6 lakhs பெர் ஆனம் சம்பளத்தை அவர்கள் பெறுகிறார்கள்.
இன்னும் சற்று கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர், நான் கீழ்நிலை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு அவர்கள் சென்று சேர்ந்த பிறகு அவர்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்துவதன் மூலமாக சம்பளத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்களுக்கு முதல் மாத சம்பளமாக 20,000 பெர் மந்த், 2.4 lakhs பெர் ஆனம் சம்பளம். படிப்படியாக அது வளர்ந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் அழைப்பின் பெயரால் தான் இந்த மாணவர்கள் அந்தந்த கம்பெனிக்கும் செல்கிறார்கள் என்ற நல்ல செய்தியையும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், பாலிடெக்னிக் படிப்பது என்பது பாய்ஸ் தான் படிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் இப்போது பார்த்தால் கேர்ள்ஸ் இங்கே சேர்கிறார். கேர்ள்ஸ் சேர்வது மட்டுமல்ல, அதாவது மிகப்பெரிய லிஃப்ட் கம்பெனிலெல்லாம் அவர்கள் சேர்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார். ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற கம்பெனிகள், அந்த மாதிரி உயர்ந்த கம்பெனியிலே, அதுவும் அவர்கள் அயல்நாடு சென்றிருக்கிறார்கள். சில புதல்விகள், சில மாணவிகள் ஆங்கில புலமை சிறப்பாக பெற்ற காரணத்தால் அவர்கள் அயல் நாட்டிலே உள்ள வேலையும் பெற்றிருக்கிறார். அதுவும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஈசி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இவற்றில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவிகள் தங்களுடைய திறனை உயர்த்தி மிகச்சிறந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வழக்கம் போல மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இதில் மாணவ செல்வங்கள், மாணவர்கள் நன்றாக ஜொலிக்கிறார்கள். மற்றவற்றில் மாணவிகள் நன்றாக ஜொலிக்கிறார்கள்.
கனவுகளை நினைவாக்கும் மாணவர்கள், திறமைகளை வெளிப்படுத்தும் மேடைகள் இவை அனைத்தும் இங்கே ஒன்றாய் சங்கமிக்கின்றன. கல்வியுடன் கலாச்சாரம், ஒழுக்கத்துடன் ஒளிமயமான எதிர்காலம் இவற்றை உருவாக்கும் புனித தளமாய், தென் தமிழகத்தின் வெள்ளி விழா கண்ட ஒப்பற்ற கல்வியகமாய் இன்று வரை ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது எம் கல்லூரி. இங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம், ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வெற்றி. வாரிய தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் தன்னிகர் இல்லா புதிய சாதனைகளை எம் கல்லூரி மாணவர்கள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த அக்டோபர் 2025 ஆண்டு வாரிய தேர்வில் 97.83 விழுக்காடு தேர்ச்சி பெற்று மாநில அளவில் எம் கல்லூரி சாதனை படைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 10 GPA, அதாவது அனைத்து பாடங்களிலும் 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருவதில் எண்ணிலடங்கா பெருமையும் மகிழ்வும் கொள்கிறோம். அவ்வகையில் ஏப்ரல் 2025 வாரிய தேர்வில் 20 மாணவர்களும், மேலும் அக்டோபர் 2025 வாரிய தேர்வில் 35 மாணவர்களும் 600க்கு 600 மதிப்பெண்களை பெற்று வாகை சூடியவர்கள். 99க்கும் அதிகமான மாணவர்கள் 90 விழுக்காட்டிற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 2025 வாரிய தேர்வில் 25 ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களில் 100 விழுக்காடு தேர்ச்சி அளித்து சாதனை படைத்துள்ளனர். அக்டோபர் 2025 வாரிய தேர்வில் 14 ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களில் 100 விழுக்காடு தேர்ச்சி அளித்து மாணவர்களின் வளர்ச்சியில் சிறந்த பங்காற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தக அறிவை மட்டுமல்லாமல் தொழிற்துறை உலகை நேரில் அறியும் வகையில் மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் எனப்படும் தொழிலக பயணங்களுக்கு ஏற்பாடு செய்து நடைமுறை அறிவையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது எம் கல்லூரி. இந்திய அளவில் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சிலின் தரவரிசை பட்டியலில் 4 ஸ்டார்களை பெற்ற 14 கல்லூரிகளில் எம் ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரியும் ஒன்று என்பது கூடுதல் சிறப்பு. எம் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு 15க்கும் அதிகமான திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் உலக தரம் ப்ரோக்ராமிங், 3D பிரிண்டிங், PLC ப்ரோக்ராமிங், PCB டிசைனிங், ஆர்டினோ ப்ரோக்ராமிங் போன்ற திறன் பயிற்சிகளும் அடங்கும். மாணவர்கள் கற்ற அறிவை நடைமுறையில் பயன்படுத்தும் வகையில் அப்ளைட் லேப் எனப்படும் பயன்பாட்டு ஆய்வக வசதிகளையும் எம் கல்லூரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பையும் இதன் மூலம் கற்றவற்றையும் பயன்படுத்தி பல சாதனைகளையும் வெற்றிகளையும் பெற்று ஒளிவீசிக் கொண்டிருக்கிறார்கள் எம் கல்லூரி மாணவர்கள். அப்ளைட் லேபின் சார்பாக தமிழ்நாட்டின் முன்னணி பொறியியல் கல்லூரிகள் நடத்திய போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் எம் கல்லூரி மாணவர்கள். அப்ளைட் லேபின் சார்பாக தமிழ்நாடு திறன் பயிற்சித்துறை நடத்திய மாநில அளவிலான திறனாய்வு போட்டி மெட்ராஸ் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு ECE பிரிவு மாணவர் ஆரோக்கிய சுகினும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. SSN இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நடத்திய ப்ராஜெக்ட் எக்ஸ்போ போட்டியில் எம் கல்லூரி மெக்கானிக்கல் பிரிவைச் சேர்ந்த 4 மாணவர்கள் ஸ்ரீஹரி, மகாராஜன், அனுஷ், முகமது ரிஸ்வான் ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் பரிசை வென்று 2000 ரூபாய் கேஷ் அவார்டும் பெற்றுள்ளனர். சிவகாசி மெட்கோஷ்லெண்ட் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் டெக்னிக்கல் சிம்போசியம் போட்டியில் எம் கல்லூரியின் ECE பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் கார்த்திக், அஸ்வன் மேக்மிலன், ஆரோக்கிய சுகின் ஆகியோர் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பெற்றதோடு 1500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் கேஷ் அவார்டும் வென்றுள்ளனர். மேலும் இக்கல்லூரி நடத்திய போட்டிகளில் ECE பிரிவில் ஓவரால் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர் எம் மாணவர்கள். திருநெல்வேலி பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற திட்ட திறனாய்வு போட்டியில் எம் கல்லூரி ECE பிரிவு மாணவர் ஆரோக்கிய சுகின் முதல் பரிசோடு 2500 ரூபாய் கேஷ் அவார்டும், கம்ப்யூட்டர் பிரிவைச் சேர்ந்த மாணவர் பாலாஜி 2ஆம் பரிசோடு 2000 ரூபாய் கேஷ் அவார்டும் வென்றுள்ளனர்.
மேலும் ஸ்டாட் பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான டெக்னிக்கல் சிம்போசியம் போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 70 அணிகள் 30 கல்லூரிகளில் இருந்து பங்கு பெற்றன. இவற்றில் கல்லூரியின் இசிஇ பிரிவு மாணவர்கள் ஆலன் அபிஷேக் யேசுராஜ் மற்றும் ஆரோக்கிய சுகின் முதல் பரிசும், ட்ரிபிள் பிரிவு மாணவிகள் ஸ்வேதா மற்றும் அபிநயா 2ஆம் பரிசும் பெற்றனர். மேலும் சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வைத்து நடைபெற்ற நான் முதல்வன் ஹேக்கத்தான் போட்டியில் மாணவர் ஆரோக்கிய சுகின் கலந்து கொண்டு முதல் பரிசோடு 2000 ரூபாய் கேஷ் அவார்டும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ISTE தமிழ்நாடு செக்ஷன் சார்பில் நடைபெற்ற ப்ராஜெக்ட் எக்ஸ்போ போட்டியில் ட்ரிபிள் பிரிவு மாணவர்கள் அன்னப்பிரியன், இசக்கி ராஜா, யோவான் சேவியர் ராஜ் மற்றும் இசிஇ பிரிவு மாணவர் ஆரோக்கிய சுகின் ஆகியோர் 2ஆம் பரிசை வென்று சாதனை படைத்துள்ளனர். ஹைடெக் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் டெக்னிக்கல் சிம்போசியம் போட்டியில் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் பிரிவைச் சேர்ந்த மனோசுதன் மற்றும் இளங்கோ பார்த்தசாரதி முதல் பரிசை வென்றுள்ளனர். கல்லூரியில் வைத்து நடைபெற்ற நான் முதல்வன் ஹேக்கத்தான் போட்டியில் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர் முகைதீன் பிச்சை சிறப்பு பரிசை வென்று பெருமை சேர்த்துள்ளார். எமது கல்லூரியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் பொறியியல் துறை சார்பாக நடைபெற்ற டிராக்டர் ஓட்டுநர் மற்றும் டிராக்டர் மெக்கானிசம் பயிற்சியை 25 நாட்கள் பெற்று முறையான ஓட்டுநர் உரிமமும் பெற்றுள்ளனர். கல்லூரியில் மாணவர்களுக்காக 13 கிளப்புகள் செயல்படுகின்றன. இவற்றின் சார்பாக கடந்த செப்டம்பர் மாதம் கல்லூரியில் வைத்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் எமது கல்லூரியில் 68 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர் பெருமக்கள் இரத்த தானம் அளித்தனர். இந்த ஆண்டு ஜனவரி 9ஆம் நாள் சாலை விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு எமது கல்லூரியின் சார்பாக சாலை விழிப்புணர்வு பேரணியானது சேரன் மகாதேவி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஸ்டாட் பாலிடெக்னிக் கல்லூரி வரை சுமார் 50 மாணவர்கள் மற்றும் 10 ஆசிரியர்கள் 30 இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உமன்ஸ் கிளப்பின் சார்பாக உமன்ஸ் சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் புரோகிராம் எமது கல்லூரியில் நடைபெற்றது. பத்தமடை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து விளக்கம் அளித்தார்கள். 2025-2026 கல்வியாண்டிற்கான இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் நடத்திய மண்டல அளவிலான, அதாவது 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய விளையாட்டுப் போட்டிகளில் குழு விளையாட்டு பிரிவில் சாம்பியன் பட்டமும், தடகள போட்டிகளில் சாம்பியன் பட்டமும், குழு மற்றும் தடகள போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டமும் பெற்று தொடர்ந்து 18 முறை சாம்பியன் பட்டம் வென்று சாதனையை தக்க வைத்துள்ளனர் மாணவர்கள். IPAA நடத்திய மாநில அளவிலான தடகள போட்டிகள் கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி தொட்டியம் திருச்சியில் வைத்து நடைபெற்றது. இதில் கல்லூரி 3ஆம் ஆண்டு இசிஇ பிரிவு மாணவி திருசதா தட்டு எறிதல் போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை தன்வசமாக்கினார். கற்றலின் பயன் வாழ்வில் முன்னேற்றம் காண்பதே. அவ்வகையில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பல முன்னணி தொழில்துறை நிறுவனங்களை சந்தித்து அவர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் வளாக நேர்காணலுக்கான அனுமதியை பெற்று வந்துள்ளார்கள். சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர், ஓசூர், தூத்துக்குடி, கங்கை கொண்டான் போன்ற நகரங்களில் உள்ள பல முன்னணி நிறுவனங்கள் கல்லூரியில் வளாக நேர்காணல் மூலம் 172 மாணவர்களை தேர்வு செய்துள்ளனர். மேலும் 11 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. அதிகபட்சமாக 67 மாணவர்கள் ஜமுனா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிக்காக தேர்வாகியுள்ளனர். இந்த கல்வியாண்டில் கல்லூரியில் பயிலும் 231 3ஆம் ஆண்டு மாணவர்களில் 172 மாணவர்கள் வேலைவாய்ப்பும் 59 மாணவர்கள் உயர்கல்வியையும் தேர்வு செய்துள்ளனர். இவற்றில் அதிகபட்சமாக ஜெர்மன் நிறுவனமான ஷில்லர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 10 மாணவர்கள் ஆண்டுக்கு 4,76,000 ரூபாய் வருமானத்தில் பணி அமர்த்தப்பட உள்ளனர். இந்த ஆண்டு கல்லூரி மாணவர்கள் மொத்தமாக 402 பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ளனர் என மகிழ்வுடன் கூறிக்கொள்கிறோம். அறிவின் ஒளியால் மாணவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்து வெற்றியின் உயரத்திற்கு வழிநடத்துகிறது ஸ்டாட் பாலிடெக்னிக் கல்லூரி. இன்றைய ஸ்டாட் பாலிடெக்னிக் கல்லூரியின் மாணவர்கள் நாளைய உலகின் வெற்றியாளர்கள். நன்றி.
HM of Government Higher Secondary School, Cheran Mahadevi. I would like to express our sincere appreciation to Dr. Perumal for his continuous support to our institution by encouraging his students to actively participate in the various events organized by our college and guiding many students to pursue their higher education at our institution. On behalf of our college management, I extend a cordial welcome to you, sir. I would like to invite our respected Administrative Officer and John Kennedy, sir, to honor Dr. Perumal by dropping the shawl and presenting the memento. I extend my respectable welcome to our Distinguished Director, Dr. John Kennedy, whose constant support and valuable guidance greatly contribute to the growth and development of our institution. On behalf of our college, I extend a cordial and a heartfelt welcome to you, sir. I would like to invite our principal, sir, to honor Dr. John Kennedy by dropping the shawl and presenting the memento. And I also warmly welcome Ms. Gomadi Sangari, Headmistress of Government Girls High School, Pattamadai. We sincerely appreciate her presence here today and her dedicated service in shaping the academic and the moral growth of young students. On behalf of our management, I extend a cordial and a heartfelt welcome to you, ma'am. I would like to invite Mrs. Selva Kalyani, Head of the Department of Tripoli, to honor the Chief Guest. I also delighted to welcome the SCAD Engineering College Administrative Officer, Reverend Father Praveen. I would like to invite Mr. Administrative Officer Chitrai Sangar to honor the shawl with the Father. The press and the media reporters, as well as the Administrative Officer, heads of the departments, and the dedicated staff members whose sincere efforts and contribute greatly to the success of our institution. I also warmly welcome our beloved parents. I extend my warming welcome to the heroes of today's program, our enthusiastic final year students, and I welcome the second year as well as the first year students whose presence and participation make this occasion truly special. இறைவனின் படைப்பில் முதன்மை பெற்றது ஒளி. இருளை அகற்றி ஒளியை பரப்புவது விளக்கு. அறியாமை என்னும் இருளை அகற்றி அறிவை பரப்புவது கல்வி. அந்த ஒளியின் அடையாளமாக நல்ல தொடக்கத்தின் வெளிப்பாடாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு ஆரம்பமாகிறது. ஸ்கேட் கல்வி மனைகளின் இயக்குனர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். The esteemed headmaster of Government Higher Secondary School, Cheran Mahadevi, has always been the pillar and the support and the guiding light to our institution. With his wholehearted encouragement, he has been instrumental in guiding many young minds to pursue their higher education in our college. His commitment to shaping the future of students truly reflects and saying, a good teacher plants the seeds of knowledge that grow forever. His guidance has helped many students take the first step on the ladder of success
and his efforts continue to inspire both the students and educators alike. I would like to invite Dr. Perumal sir to address the gathering. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்றான் பாரதி. அந்த இனிய இந்த நினைவுகளோடு ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய இந்த இனிய நாள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இந்த கல்லூரியில் கிடைக்கக்கூடிய பணி நியமன ஆணை வழங்கும் விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்க இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் இன்றைக்கி வரலை. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது இயக்குனர் கிளிட்டஸ் பாபு ஐயா அவர்களுக்கும் எனது மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இயக்குனர் மற்றும் முதல்வர், அனைத்து ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் மனிதவள மேலாளர் திரு கோபிநாதன் அவர்களுக்கும், மேலாளர் அசோக் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து என்னோடு, அதாவது அரசு பள்ளி என்றால் அது விளக்கல்ல உயர்வு என்ற எண்ணத்தில் எங்களை இந்த மேடைகளை அழைத்து எங்களை அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கும், என்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பத்தமடை அரசு மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கு. அதாவது, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, பட்டுக்கோட்டையுடைய அருமையான வரிகள். இந்த திறமை அனைவருக்கும் இருக்கு. கல்லூரியில் 4000 பேர் 3000 பேர் படிக்கிறானுங்க. அதில் கிடைக்கக்கூடிய ஒரு 410 பேருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து, அப்போ திறமை இருக்கிறவங்க மேலே வரலாம் என்ற எண்ணத்தில் மிக திறமையோடு இந்த எண்ணத்தில் பணிபுரிந்து சில எண்ணங்கள், உங்களிடம் உள்ள எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது நாடு. இந்த கலி உலகம் வேகமாக முன்னேறுகிறது. எங்கே பார்த்தாலும் போட்டி. அந்த போட்டியில் நாமும் அதில் போட்டியாளராக இருக்கின்றோம். இந்த போட்டியில் தினமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் உன்னுடைய கனவு என்ன? கனவு காண வேண்டும் என்றார் நமது அப்துல் கலாம் அவர்கள். அந்த கனவு உன்னை தூங்க விடாத கனவாக இருக்க வேண்டும். எப்பவும் அது உன்னை உசுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நீ இதை நினைக்கிறாயோ அதாகவே மாறுவாய். சுவாமி விவேகானந்தர். நம் எண்ணங்கள் என்ன செயல்படுதோ அதுதான் நம்முடைய செயல்பாடு. எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நானும் இந்த பள்ளியில் படித்து, இந்த கல்லூரியில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பெற வேண்டும். அதில் ஒரு பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு கல்லூரிக்காக சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு போவாங்க. ஆனால் சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து நம்மளை தேடி இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க என்றால் அது மிகையாகாது. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வந்து படிப்பு, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுக்க சொல்லலை, படிக்கணும். நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இன்னும் பேசுகிறேன்னு அதுக்கு காரணம் என்னுடைய கல்வி மட்டுமே. பணம் அது பிச்சைக்காரன் கூட வச்சுருக்கான். ஆனால் பணம் என்பது அது பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் வாழ்க்கையே பணமாக மாறிவிடக்கூடாது. ஆனால் எண்ணங்களில் உயர்ந்து நின்று உங்களுடைய படிப்பு மட்டுமே உங்களை உயர்த்தக்கூடியது. அது மட்டுமல்ல, பிளேஸ்மெண்ட் இது என்பது வந்து ஒரு இன்டர்வியூ மட்டுமல்ல. சும்மா ஏதோ பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் வந்தோம், அட்டன் பண்ணோம், ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் இல்லை. உங்களுடைய கனவு, உங்களுடைய முயற்சி, உங்களுக்கு எல்லாம் என்னால் முடியும் என்று எண்ணங்கள், உங்கள் அப்பா அம்மாவுடைய கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி பணி நியமன ஆணை பெறக்கூடிய அனைத்து மாணவ கல்விகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ தொடர்ந்து உங்களுடைய பயிற்சி, இன்றைக்கி ஏதோ ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அந்த பயிற்சியை வாங்கி கொண்டு அப்படி இல்லை, தொடர்ந்து பயிற்சி எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சி எடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேர்ச்சி பெறுவாய் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, உங்களை நீங்கள் நம்புங்கள். நம்பிக்கை இருந்தால் எந்த சவாலும் ஏற்றுக்கொள்ளலாம். உன் மீது நம்பிக்கை வை. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள்.
உங்கள் குழந்தைகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையை உங்கள் குழந்தை மீது வையுங்கள். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்பிக்கையும் உங்கள் குழந்தை மேல் வைக்கும் பொழுது அவர்கள் உங்களை மேலும் மேலும் உயர்த்துவார்கள். ஒவ்வொரு நாளும் கனவுகளை அடைய தினமும் உங்கள் முயற்சியையும் பயிற்சியையும் எடுத்து வெற்றி மீது வெற்றி, அதாவது சொல்லுவாங்க, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்கள் ஆசிரியர்களை சேரும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரத்தின சுருக்கமாக தெளிவான வாழ்த்துரை வழங்கிய எம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எம் இதயம் கணித நன்றிகள். Mrs. Gomathi Sangari is a headmistress of the Government Girls High School, Pathamadai. She served as a dedicated chemistry teacher from 2004 to 2023, inspiring and guiding countless students with her passion for teaching and a strong commitment to the academic excellence. Through her patience, knowledge and dedication, she helped many young minds develop a deep understanding of science and the love for learning. In 2024, she assumed the role of headmistress, continuing her service to the education. I respectfully invite Ms. Gomathi Sangari, headmistress of Government Girls High School, Pathamadai, to kindly address a gathering and share her valuable thoughts with us. மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினுடைய கதாநாயகர்களான மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த ஸ்கேட் கல்வி குழுமத்தினுடைய அனைத்து நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இந்த விழாவிற்காக என்னை அழைக்கிறதுக்கு இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது இந்த ஜூபிலியன் டே அப்படின்னா என்னது, இந்த வார்த்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இது புதுசாக இருக்கே, என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பார்க்கும்போது வெற்றி பெற்றவர்களை கொண்டாடக்கூடிய விழா. இது எதற்காக வெற்றி பெற்றவர்களை கொண்டாடக்கூடிய விழா? நாம் எல்லோருமே எதற்காக தான் உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கற்கிறதுக்காக ஏன் முயற்சிக்கிறோம்? கல்வி கற்கணும், அடுத்து என்ன செய்யணும்? கல்வி கற்ற பிறகு நாம் பள்ளியை முடித்தது பிறகு நமக்கு தேவை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை. அதுதான் பெற்றோர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடியது. ஸோ அதற்காக தான் இந்த போராட்டம் எல்லாமே. அதை இந்த கல்லூரியினுடைய வளாகத்திலுடைய நடைபெற்ற இன்டர்வியூ மூலமாக மாணவர்கள் நிறைய பேர் இந்த கேம்பஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. மாணவர்கள் சார் சொன்னாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. உண்மையிலே உங்களுடைய பெற்றோர்கள் இந்த படிப்பை உங்களுக்கு நனவாக்குறதுக்காக எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் அப்பா அம்மா என்ன பாடுபட்டு இந்த நிலைமைக்கு உங்களை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பார்ட்டில் அவங்க நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கின உடனே அவங்க சக்சீட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கல்லூரியில் படித்து போகிற குழந்தைங்களுக்கு நாங்கள் மரக்கன்றை பரிசாக கொடுக்க போகிறோம். ஸோ மரக்கன்று பரிசு. இப்போ நம்ம இந்த சூழலில் இயற்கையை பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு சிறிய பரிசு இந்த மரக்கன்றை நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கை நீங்களும் உயரணும், இந்த மரமும் உயர்ந்து உங்களுக்கு நிறைய பலன்களை தரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ வெற்றி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். நன்றி. அழகிய வாழ்த்துரை வழங்கிய எம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எம் இதயம் கணித நன்றிகள். தற்பொழுது கடந்த 2025 ஆண்டில் நடைபெற்ற தமிழக வாரிய தேர்வில் அனைத்து பாடங்களிலும் 600 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. உழைப்பும் முயற்சியும் இணைந்தால் வெற்றி நிச்சயம் மலரும். We are proud to present the students of our institution who have shown remarkable hard work, dedication and determination in their academic pursuits. Through their sincere efforts and commitment to excellence, they have achieved outstanding results by securing 10 out of 10 GPA in the April 2025 and October 2025 DOT examinations.
I call upon Mr. Mari Selvam, a remarkable student who has consistently demonstrated outstanding academic excellence. Through his hard work, dedication, and perseverance, he has secured a perfect 10 out of 10 GPA continuously from the first semester to the fourth. Consistent achievement is truly commendable and brings great pride and honor to our institution. Next, Varghese Anthony from the Department of Mechanical. Next, Asan Gani from the Department of Mechanical. Ilango Parthasarathi from the Department of Mechanical. Next, Michael from the Department of Mechanical. Second year, Mechanical பிரிவை சேர்ந்த R. Sudan Raja. R. Sudan Raja. Congratulations. அடுத்ததாக மெக்கானிக்கல் பிரிவை சேர்ந்த A. Sudhakar. A. Sudhakar. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மெக்கானிக்கல் பிரிவை சேர்ந்த M. Vishnu. M. Vishnu. Congratulations. அடுத்ததாக மெக்கானிக்கல் பிரிவை சேர்ந்த A. ஆரோக்கிய பணி பிரவீன். ஆரோக்கிய பணி பிரவீன். Congratulations. Next, I call upon the Department of Triple E third year students, Mohammed Jumail from the Department of Triple E. Jumail from the Department of Triple E third year. Congratulations. அடுத்ததாக செகண்ட் இயர் ட்ரிபிள் பிரிவை சேர்ந்த எஸ் அபிநயா. எஸ் அபிநயா. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவை சேர்ந்த ஜே அன்னப்பிரியன். ஜே அன்னப்பிரியன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவை சேர்ந்த ஜெபாஸ்டின் ரவீந்திரன். ஜெபாஸ்டின் ரவீந்திரன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவை சேர்ந்த எம் ஸ்வேதா. அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவை சேர்ந்த எம் கல்யாணி. கல்யாணி. இன்று பொழுதின் பெரிது போக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அழகிய தருணம் இதுவோ. அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவை சேர்ந்த வி கிருபா.
ட்ரிபிள் பிரிவைச் சேர்ந்த இ மைக்கேல். அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவைச் சேர்ந்த முகமது ஹரூன் இமித்தியாஸ். முகமது ஹாரூன் இமித்தியாஸ், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவைச் சேர்ந்த தேவானந்த். ட்ரிபிள் பிரிவைச் சேர்ந்த தேவானந்த். ஆனந்த கண்ணீரில் மேடைகள் நடக்கின்றன. அடுத்ததாக ட்ரிபிள் பிரிவைச் சேர்ந்து பி ரவிக்குமார். ரவிக்குமார், congratulations. Next, I call upon Manogari from the Department of ECE 3rd year. Manogari from the Department of ECE. Shakti Uma from the Department of ECE. Shakti Uma from the Department of ECE. Sujit Kumar from the Department of ECE. Sujit Kumar from the Department of ECE. Limsha from the Department of ECE. Limsha from the Department of ECE. Selva Bala from the Department of ECE. Selva Bala from the Department of ECE. Tirusada from the Department of ECE. Tirusada from the Department of ECE. Sanjeev Perumal from the Department of ECE. Sanjeev Perumal from the Department of ECE. Alan Abhishek A. Suraj from the Department of ECE. Alan Abhishek A. Suraj from the Department of ECE. Congratulations students. அடுத்ததாக செகண்ட் இயர் ECE பிரிவைச் சேர்ந்து கல்வியில் மட்டுமல்ல பல போட்டிகளில் வென்ற எம் மாணவர் ஆரோக்கிய சுகின். Congratulations. அடுத்ததாக ECE பிரிவைச் சேர்ந்து எஸ் பென்னி. எஸ் பென்னி, உள்ளம் பூரிக்க உவகை பொங்கும் அழகிய தருணம் இதோ. அடுத்ததாக ECE பிரிவைச் சேர்ந்த எஸ் கார்த்திக். ECE பிரிவைச் சேர்ந்த எம் ரெனிஷா. எம் ரெனிஷா, congratulations. Next, I call upon Varshini from the Department of CSE. Varshini from the Department of CSE 3rd year.
2ஆம் ஆண்டு இசிஇ பிரிவைச் சேர்ந்த மாணவர் ஜெபஸ் டேனியல். கல்வியில் மட்டுமல்ல, இவனின் பயணம் இசைத்துறையிலும். Congratulations. Now, we move on to the Best Outgoing Students Award, which recognizes students who have shown outstanding performance and contribution throughout their course. First of all, I call out a student's name, Lim Shah from the Department of ECE. அனைவரும் கரங்களை தட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்துவோம். Congratulations. Murugan from the Department of EEE. Varshini from the Department of CSE. Siranjeevi Nadarajan from the Department of Civil. Siranjeevi Nadarajan from the Department of Civil. Mari Selvam from the Department of Mechanical. Ashwin from the Department of Automobile. Ashwin from the Department of Automobile. அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். 25 ஆண்டுகள் என்பது சாதாரணமல்ல. ஒரு நல்ல Dr. John Kennedy, Director of SCAD Group of Institutions and the former Principal of St. John's College, Palayangotai, a distinguished academician and inspiring leader. இப்பொழுதினிலே மதிய நேரத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஸ்கேட் பாலிடெக்னிக்கின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக பணி நியமன ஆணையை வாங்க இருக்கின்ற 3ஆம் ஆண்டு மாணவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கின்ற அருமையான பெற்றோர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்கள் இந்த கல்லூரிகளை எல்லாம் நிர்வகித்த சேர்மன் அவர்கள் இன்று வருவதாக இருந்தது. அவர்கள் ஒரு பணியிலே இருந்த காரணத்தால் அவர்களுடைய சார்பாகவும் உங்களை எல்லாம் மிக மிக அன்போடு நான் வரவேற்பதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பணி நியமன ஆணையை பெறப்போகின்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற அதே நேரத்திலே பெற்றோர்களாகிய நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வேளை இதே இடத்திலே வந்து அமர்ந்து 1ஆம் ஆண்டிலே சேர்வதற்காக உங்களுடைய அன்பு பிள்ளைகளை கூட்டி வந்தபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது எப்படிப்பட்ட கல்லூரியாக இருக்கும், எங்கள் கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் யோசித்து அதனை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று நாங்கள் அன்று வாக்கு கொடுத்ததை போல அத்தனை பேருக்கும் நாங்கள் பணி நியமன ஆணையை வழங்குவோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை
எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக கூறிக்கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவ கண்மணிகளே, பணி நியமன ஆணையை பெற்றாகிவிட்டது, இதுதான் வாழ்க்கை, முடிந்துவிட்டது என்று நினைத்து விடக்கூடாது. இதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பெற்றோர்களுக்கு நீங்கள் எப்போதும் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அருமையான பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போதே நான் அருமையான கண்மணிகளை பார்த்து, மாணவ செல்வங்களை பார்த்து சிறிது நேரம் கவனமாக கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கல்வி நிலையத்திலே 3 ஆண்டுகள் படித்து முடித்துவிட்டு நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியே செல்லும் போது எடுக்க வேண்டிய சில உறுதிமொழிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும்? யாரெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களை பார்த்து நன்றியுடையவர்களாக நீங்கள் செல்ல வேண்டும். முதலாம் ஆண்டிலே வந்து சேர்ந்த போது யாரெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். முதலாம் ஆண்டிலே வரும்போது பிராக்டிக்கல் என்பது கடினமாக இருக்கும் என்ற காரணத்தால் அந்த பிராக்டிக்கலை எல்லாம் மிக லகுவாக சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை ஓடி சென்று பார்த்து அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆங்கில அறிவு எனக்கு சற்று குறைவாக இருக்கிறது, அவற்றை எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆங்கில பேராசிரியர்களை, மற்ற ஆசிரியர்களை சென்று பார்த்து நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆப்டிடியூட் ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தார்கள், அதன் மூலமாகத்தான் இந்த வேலைவாய்ப்பு கிடைத்தது என்று நினைக்கின்ற மாணவர்கள் நீங்கள் சென்று நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். 2ஆம் ஆண்டு வந்து சேர்ந்த போது டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் சொல்லி துறை சார்ந்த பயிற்சிகளை எந்தெந்த ஆசிரியர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு சென்று நேரடியாக சென்று அவர்களுக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஸ்போர்ட்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு உதவியாக இருந்த பிசிக்கல் டைரக்டர்ஸ், இவர்களை பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். ஏஓவை பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். இவற்றிற்கெல்லாம் மேலாக கல்லூரி வளாகத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆண்டறிக்கையை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த வெற்றிக்கனிகளை எப்போதும் பறித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய முதல்வர் திரு மணிமாறன் அவர்களை சந்தித்து நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அருமையான மாணவர்களே, நன்றி என்பது வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது என்பதை உணர வேண்டும். நீங்கள் எந்த கல்லூரியை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்கேயும் கல்வி இருக்கும், பாடம் இருக்கும். ஆனால் பிளேஸ்மெண்ட் என்பது பொதுவாகவே இருக்காது. காரணம், அதற்கு அதிகம் செலவழிக்க வேண்டும். இன்று ஹெச்ஆர்ஸ் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 16 கம்பெனியிலிருந்து ஹெச்ஆர்ஸை இதே கல்லூரி வளாகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அத்தனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஆகக்கூடிய செலவு, மாணவர்களை பயிற்றுவித்து அவர்களை ஸ்கில் ட்ரைனிங்கில் ஈடுபடுத்தி அதற்காகக்கூடிய செலவு. இந்த செலவுகளை பற்றி கவலைப்படாமல் அழகாக என்ன வேண்டும் என்று கேட்டாலும் நிர்வாகத்தினர் உடனடியாக சாங்ஷன் அளித்த எங்களுடைய அருமையான சேர்மன் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்கள், நிர்வாகத்திற்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். காரணம், 1985ஆம் ஆண்டு இதே பகுதியிலே 5 கிராமங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் செய்வதற்காக, சமூக சேவை செய்வதற்காக வந்த டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்கள் 655 கிராமங்களுக்கு அவர்கள் சமூக சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த நிர்வாகத்திற்கு மாணவர்களும் மற்றவர்களும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். மாணவ செல்வங்களே, நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பெற்றோரை வாழ்நாளில் ஒரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த 3 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ அவர்கள் ஃபீஸ் கட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பது உங்களுடைய மனத்திரையிலே வந்து செல்ல வேண்டும். அது எப்போதும் மனதிலே நிறைவாக இருக்க வேண்டும். இந்த ஃபீஸ் கட்டுவதற்காக அவர்கள் அலைந்தது, உழைத்த உழைப்பு, சென்ற இடங்கள், வாங்கிய கடன், சென்ற வங்கிகள், இவற்றையெல்லாம் மாணவ செல்வங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு எப்போதும் நீங்கள் நன்றியுடையவர் இருக்க வேண்டும். அவர்களை நீங்கள் எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும். அவர்கள் கண்ட கனவை நீங்கள் நினைவாக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உலகத்திலே மாணவ செல்வங்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் 2 காரியங்களை மட்டும் கை கொள்ளுங்கள். ஒன்று, நீ உன்னில் அன்பு கூறுவதைப் போல பிறனை நேசிக்க வேண்டும். உன்னை போல் பிறனை நேசி என்ற தத்துவத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். உன் பக்கத்தில் இருப்பவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தினவராக இருந்தாலும் சரி, சாதி சமயம் பார்க்காமல் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். 2வது சொல்லக்கூடிய தத்துவம் என்ன தெரியுமா அருமையான மாணவ செல்வங்களே? உன்னுடைய வாழ்நாள் நீட்டித்திருப்பதற்கு உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை யார் எந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அருமையான மாணவ செல்வங்களை, இவற்றை நீங்கள் மனதில் வைத்து பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் உங்களுடைய உயிர் உள்ளவரை அவர்களை நீங்கள் பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
ஒவ்வொருவரும் பெற்றோர்களுக்கு கனம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நிச்சயமாக நீங்களும் எதிர்காலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை பாலிடெக்னிக் முடித்துவிட்டு வேலை வாய்ப்பிற்கு செல்கிறவர்கள் வேலை வாய்ப்பிற்கு சென்று உச்சத்திற்கு வர பாலிடெக்னிக் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். இல்லை, நாங்கள் இன்ஜினியரிங் கல்லூரி படித்துவிட்டு தான் செல்வோம் என்று 74 மாணவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருந்தால் அவர்கள் இன்ஜினியரிங் கல்லூரி முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்று இந்த உலகத்திலே ISRO என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனிலே உச்ச பதவியில் சேர்மனாக இருப்பவருடைய பெயர் டாக்டர் நாராயணன். டாக்டர் நாராயணன் அவர்கள் கோணம் பாலிடெக்னிக்கிலே தன்னுடைய பாலிடெக்னிக் படிப்பை முடித்துவிட்டு இன்ஜினியரிங் முடித்துவிட்டு இன்று அவர் உச்சத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், மாணவ செல்வங்களே, நீங்களும் எதிர்காலத்தில் உச்சத்திற்கு வர வேண்டும். படிக்கின்ற படிப்பு மிக முக்கியம். வேலையினை இன்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். வேலை பார்க்கும் இடத்திலும் நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன் நீசர்களுக்கு முன்பு இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பு நிற்பான் என்ற வசனத்தின்படி நீங்கள் எதிர்காலத்திலே மிகச் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி, நிர்வாகத்தின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244